நேற்று ஈவினிங் 6 மணி போல் எங்கள் ஊரில் சரியான மழை பெஞ்சுது. நாங்கள் இருக்கிற ஊரில் எப்படின்னா பெருசாக காற்றடிச்சாலும் இந்த மாதிரி மழை பெஞ்சாலும் பவர் கட் பண்ணிவிடுவாங்க. நேற்று எங்கள் குலதெய்வம்க்கு படையல் போடுறதுனால எல்லா நான்வெஜ்ஜும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பவர் கட் பண்ணிவிடுவாங்களோ என்னமோன்னு எங்களோட சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். காலையில் அம்மனுக்கு கூழ் ஊற்றியிருந்தோம். ஈவினிங் போல் படையல் போட்டு கும்பம் போடுவோம். கும்பம் போடுறதுக்கு எல்லா விதமான நான்வெஜ் கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சு படைப்பாங்க. நேற்று செஞ்ச சமையலில் மிஸ் ஆனதுன்னா அது எறா மட்டும்தான். ரிமைனிங் இருக்கிற நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே செஞ்சுருந்தேன். நீங்கள் இந்த ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். நார்மலாக எப்பயும் செய்கிற சமையல் தான் நம்ம செய்வோம். ஆனால் சுவாமிக்குன்னு செய்கிறப்போ டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சீக்கிரமாக சமையல் செஞ்சாலும் சரி, எந்த மசாலாவும் சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று எங்கள் வீட்டை செஞ்ச சமையல் எல்லாமே அப்படி தான் வந்திருந்தது. எப்பயும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தோம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு வழியாக 7:30க்குள்ளே சமையலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுவாமிக்கு கும்பம் போட்டுருந்தோம். ஃபைனலி நேற்று நான் செஞ்சிருந்த டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, கருவேப்பிலை சிக்கன், மட்டன் ஃப்ரை, எக், மசால் வடை, இது கூடவே கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன்.